Hi people, this is Gilbert. Welcome to Gilly's Folio. Yes, first thing first, I am not a financial expert or financial advisor. இங்கே நான் பண்ணுறது சொல்கிறது எல்லாமே என்னோடய ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் தான் பண்ணுறேன். ஸோ இதை பார்த்து நீங்கள் பண்ணிங்கன்னா அது உங்களோட ப்ராஃபிட்டுக்கும் லாஸுக்கும் நான் காரணம் அல்ல. ஸோ 2 days பேக் நம்மளோட யூடியூப் சேனலை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் எஸ், எல்லாருமே இந்த காலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் முன்னாடி விட இப்போ நிறைய பேர் பண்ணுறாங்க. ஸோ ஒய் திஸ் ஜேர்னி எந்த விதத்தில் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது அப்படிங்கிறத நான் சிம்பிளாக 2 இமேஜ் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிடுறேன், ரொம்ப டைம் எடுத்துக்காமல். ஸோ ஃபஸ்ட் இமேஜ் பாருங்கள். பிஃபோர் இந்த இமேஜை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி 3 விஷயம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி வந்து ஒரு கேமை அசியூம் பண்ணிக்கோங்க. ஓகே, கிரவுண்டை வந்து மார்க்கெட்டை அசியூம் பண்ணிக்கோங்க, உங்களையும் என்னையும் பிளேயராக அசியூம் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம ஒரு கேம் விளாட போகிறோம், அதுக்கு ஒரு கிரவுண்டு தேவை, அந்த கிரவுண்டு தான் மார்க்கெட்டு. ஓகே, இப்போ அந்த மார்க்கெட்டுக்குள்ளே ஒரு ஆள் என்ட்ரு ஆகணுன்னா ஒரு ஆள் வெளியே வரணும். ஓகே, ஸோ இப்படி தான் இந்த கேம் விளையாட முடியும். ஸோ இப்போ இந்த வாசலில் நின்று ஓல்டு ஜென்ரேஷன் பீப்புள் வந்து வயசானவங்க வந்து வாங்க உள்ளே வாங்கன்னு நம்மளை உள்ளே போக சொல்லி என்கரேஜ் பண்ணுறாங்கல்ல, இவங்க தான் இப்போ இந்த காலத்தில் வந்து அங்கங்கே பேசிக்கிட்டு வாங்க இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அது பண்ணுங்கள் அப்படின்னு நமக்கு கொடுக்குற அட்வைஸராக மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ இவங்கெல்லாம் இங்கேருந்து நம்மளை உள்ளே போங்கன்னு கூப்பிட்றாங்க. இப்போ அவங்க ஏன் நம்மளை உள்ளே கூப்பிட்றாங்கன்னா, நம்ம உள்ளே போனால் தான் அவங்க வெளியே வர முடியும். இங்கேருந்து நம்ம பார்க்குறதுக்கு உள்ளே விளாட்றதெல்லாம் நம்ம பிளேயர்ஸ் மாதிரி தான் இருக்குது, நம்ம ஜென்ரேஷன் பீப்புள் தான் ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு நம்மளும் என்ன பண்ணுவோம், உள்ளே போவோம். உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரியும், இவங்களோட சேர்ந்து நிறைய பேர் என்ட்ரு ஆகிருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் இந்த பக்கம் உட்காந்துருப்பாங்க. ஓகே, ஸோ நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா அங்கே அந்த லெஃப்ட் அவங்கெல்லாம் வெளியே வர ஆரம்பிப்பாங்க, நீங்கள் கேம் விளாண்டுட்ருப்பீங்க. இது ஒரு கேம், இது ஒரு கிரவுண்டு, இந்த கிரவுண்டில் இப்படி இருக்குது, ஓல்டு ஜென்ரேஷன் பீப்புள் வந்து கைடன்ஸில் யங் ஜென்ரேஷன் பீப்புள் விளாண்டுட்ருக்காங்க அப்படிங்கிற இதில் இந்த ஒரு இமேஜ் இருக்குது. ஓகே, செகண்ட் இமேஜ் காட்டுறேன். எஸ், திஸ் இஸ் ஓப்பன் கிரவுண்ட். உங்களை வெல்கம் பண்ண யாரும் இருக்க மாட்டாங்க, விளாட்றது உங்கள் ஜென்ரேஷன் பீப்புள் கூட கிடையாது, உங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷன் சின்ன பசங்க தான் விளாண்டுட்ருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் இவங்களோட விளாட போகிறீங்க. ஓகே, உங்கள் கைடன்ஸ் இருக்காது, எதுவுமே இருக்காது, ஜஸ்ட் ரா கேமாக தான் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆகும்போது இங்கேருந்து யாரும் வெளியே போக போகிறதும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஏன்னா கிரவுண்ட் இன்னும் காலியாக தான் இருக்குது, கிரவுண்ட் இன்னும் ஃபுல் ஆகலை. ஸோ யூ ஆர் கோயிங் டு ப்ளே வித் தம். இந்த 2 கிரவுண்டு இருக்குது. ஓகேவா, அந்த கிரவுண்டு ஒன்று இருக்குது, இந்த கிரவுண்டு ஒன்று இருக்குது. அந்த கிரவுண்டுக்கும் இந்த கிரவுண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, அந்த கிரவுண்ட் ரொம்ப சேஃப். ஓகே, இந்த கிரவுண்டு சேஃப் கிடையாது, வெரி ரிஸ்கி. பந்து மூஞ்சில் கண்டாமானைக்கு அடிப்பாங்க, ராவாக இருக்கும், உங்களுக்கு வந்து என்ன நடக்குதுன்னு புரியறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகும். திஸ் இஸ் கிரவுண்ட் 2. இந்த சின்ன பசங்களோட விளாட்றதோட அட்வான்டேஜ் இன்னொன்று ஒன்று சொல்கிறேன். இன்றைக்கி இவங்களோட விளாட்றீங்க, கீழே விழுவான், கீழே விழுந்துட்டு உட்காந்துட மாட்டான், எடுத்து திரும்ப ஓட ஆரம்பிச்சிருவான். எஸ், இந்த கீழே விழுறத எதோட நான் கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னா, மார்க்கெட்டுக்கு வந்து எப்போவுமே வந்து இந்த 10% மார்க்கெட் எப்பவுமே இப்படியே போயிட்டுருக்காதுல்ல, கீழே விழுவும்ல 10%, 20%, 30%, மேஜராக 50, 60 விழுந்திருக்கு நிறையா நேரத்தில். ஸோ இந்த கீழே விழுறது, விளாடும்போது கீழே விழுறத மார்க்கெட் வந்து க்ராஷ் ஆகிறதையோ இல்லை டவுன் ஆகிறதையோ அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ சின்ன பசங்களோட நீங்கள் விளாடும்போது கீழே விழுவீங்க, பட் ஆனால் அவன் டக்குன்னு திரும்ப எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிடுவான். அவன் வந்து அப்பாடா ஐயோ என்னாச்சுன்னு பயப்பட மாட்டான், ஒன்றும் பண்ண மாட்டான். அந்நேரம் கூச்சல் போடுவாங்க, நீ தான் என்ன அடிச்சிட்ட, நான் தான் ஒன்று அடிச்சேன்னு கூச்சல் போடுவாங்க. பட் கொஞ்ச நேரத்தில் ஒரு ஒரு 10 மினிட்ஸ் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா விளாண்டுட்டு இருப்பானுங்க ஜாலியாக ஒன்றா சேர்ந்து. திஸ் இஸ் இந்த கிரவுண்டோட ஸ்பெஷல். இந்த கிரவுண்டு இங்கேருந்து பார்த்து நீங்கள் நம்ம பசங்க தான் விளாண்டுட்டு இருக்காங்கன்னு உள்ளே போவீங்க, இந்த பக்கம் அந்த பக்கம் பெரிய ஆளுங்க இருப்பாங்க, போன ஜென்ரேஷன் பீப்புள்லாம் உள்ளே இருக்காங்க. அவங்களாம் வெளியே வரணுன்னா நீங்கள் உள்ளே விளாடும் போது தான் அவங்க வெளியே வர முடியும். ஸோ நீங்கள் இப்போ விளாட போகிறது இந்த ஜென்ரேஷன் பீப்புளோடையும் போன ஜென்ரேஷன் பீப்புளோடையும் தான் இந்த கிரவுண்டில் விளாட போகிறீங்க. இந்த கிரவுண்டில் நீங்கள் விளாடும்போது அந்த பீப்புள் லைட்டாக அந்த மாதிரி அடி விழுந்துச்சுன்னு வைங்க, அவங்க கீழே விழுறாங்க அப்படின்னா எந்திரிக்க எவ்வளோ நேரம் ஆகும்னு நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க, நான் சொல்ல தேவையில்லை. அது ரெக்கவர் ஆகி அதுக்கு கட்டு போட்டு அது வரைக்கும் கேம் நின்றுருக்கும். கேம் யாரும் தொடர்ந்து விளாட விட மாட்டாங்க. இது சரியில்லைப்பா, அந்த நேரம் சரியில்லை அப்படின்ட்டு உட்காந்துருப்பாங்க. திரும்ப அவர் வந்ததுக்கப்புறம் தான் கேமை கன்டினியூ பண்ணுவாங்க. எஸ், இது மார்க்கெட் ஏன் டவுன் ஆகுது, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோவிட் வந்திருக்கும், கொரோனா, 2008, 2000 இந்த மாதிரி நிறைய நேரத்தில் இந்த கிராஃபெல்லாம் நான் ஃபியூச்சரில் காமிக்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ மார்க்கெட் இந்த மாதிரி கீழே விழுற டயத்தில் இந்த பெரியவங்களோட விளாட்றப்போ ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் இது. ஸோ
இந்த கிரவுண்டில் விளையாடுறப்போ உங்களுக்கு சேஃப். நீங்கள் பெருசாக கீழே விழுந்து ரெக்கவர் ஆகி இதெல்லாம் பண்ணும்போது இதோட கோலும் ஒன்று தான். ஆனால் அப்சைட் பொட்டன்ஷியல் ரொம்ப கம்மி. இங்கே விளையாடுறப்போ இன்னும் வெளியவே யாரும் போக ஆரம்பிக்கலை, நீங்கள் தான் உள்ளே போகிறீங்க அப்படின்னா இதோட அப்சைட் பொட்டன்ஷியலை நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் எவ்வளோ சீக்கிரம் ரெக்கவர் ஆகுங்கிறதையும் கண்டுபிடிச்சிக்கோங்க. இந்த மார்க்கெட்டுக்கும் இந்த மார்க்கெட்டுக்கு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு டவுனோ இல்லை கிராஷோ ஒரு பேண்டமிக்கோ வர்றப்போ இந்த மார்க்கெட் எந்திரிக்கிறதுக்கும் இந்த மார்க்கெட் எந்திரிக்கிறதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்க முடியும். அது அப்கமிங் ஜேர்னியில் நீங்கள் ஈஸியாக அப்சர்வ் பண்ணலாம். ஸோ நான் என்னோடய பிளேயர்ஸையும் என்னோடய கிரவுண்டையும் நான் முடிவு பண்ணிட்டேன். உங்கள் பிளேயர்ஸையும் கிரவுண்டையும் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பை.